இந்தியா vs இங்கிலாந்து ஃபிஃப்த் டெஸ்ட் டே 3. ஸோ டே 3ல மேட்ச் முடியும்னு நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் டே 2.5லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜோ ரூட் மட்டும்தான் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் விளாண்டாரு. பட் இருந்தாலுமே இங்கிலாந்து வந்து இன்னிங்ஸ் அண்டு 64 ரன்ஸ் வித்தியாசத்தில் மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ரொம்பவே ஆர்டினரியான பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா விளாண்டாங்க. அதுவுமே நல்லா விளாண்டாங்கன்னு சொல்கிறத விட ஓலி போப் மட்டும் சூப்பராக விளாண்டாருன்னு சொல்லணும். அவரோட இன்னிங்ஸ்னால தான் அந்த ஃபஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க. இல்லைனா அதையுமே இந்தியா ஜெயிச்சிருக்கும். 25 ரன் வித்தியாசத்தில் தான் இங்கிலாந்து ஜெயித்தாங்க. இல்லைனா 5/5 அப்படின்னு ஜெயிச்சிருக்கும். ஸோ இது மூலிமா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கும். இந்த வாட்டியும் ஃபைனலுக்கு போயிடுவோம். பட் ஃபைனல் ஜெயிப்போமாங்கிறது தான் தெரில. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஒரு செமையான லீடு அடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து 218க்கு ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியா சூப்பராக 477 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா அண்டு சுப்மன் கில் 2 பேருமே சூப்பராக செஞ்சுரி போட்டு, சர்ஃப்ராஸ் கான், தேவ்தத் படிக்கல், அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எல்லாருமே 50 அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு செம பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் 4 விக்கெட்டு, குல்தீப் 5 விக்கெட்டு. ஸோ ஓவராலாக டீம் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் செமையாக இருந்துச்சு. அஸ்வின் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 100th டெஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக குல்தீப் யாதவுக்கு மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்துட்டாங்க, அஸ்வினுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான். குல்தீப் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டார். ஸோ இந்த சீரீஸை 4-1ன்னு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய விக்ட்ரி. அதுவும் தர்மசாலாவில் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நினச்சோம். பட் அங்கேயுமே ஸ்பின்னை போட்டு இந்தியா காலி பண்ணிட்டாங்க. 2 நாளில் மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்தியா 4-1 ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.